குட் மார்னிங்ப்பா. நான் இன்னைக்கு ஒரு கொஷினை ரிவீல் பண்றேன். நான் அந்த கொஷினுக்கு சொல்றதுக்கு முன்னாடி ஒரு கான்செப்டை கிளாரிஃபை பண்ணிடுறேன். அதுக்கப்புறம் நீங்களே அந்த கொஷினுக்கு ஆன்சர் கண்டுபிடிச்சிருவீங்க. நான் கான்செப்டை கிளாரிஃபை பண்ணிட்டு வீடியோல கொஷினை காமிச்சிட்டு பாஸ் பண்ணிட்டு நீங்க என்ன பண்றீங்க, பாஸ் பண்ணுங்க. பாஸ் பண்ணிட்டு நீங்க ஆன்சர் அதுக்கு பண்ணுங்க. சரியா? ஃபர்ஸ்ட் அந்த கான்செப்டை கிளாரிஃபை பண்ணிக்கோங்க. இது ரொம்ப ரொம்ப ஈஸிடா. ஆனா இது பேஸ்ல கொஷின்ஸ் கண்டிப்பா இருக்கும். கோல்ப் எலக்ட்ரோலைசிஸ் பத்தி தான் சொல்லிக் கொடுக்க போறேன். கோல்ப் எலக்ட்ரோலைசிஸ் எதுக்காக, என்ன யூஸ் கோல்ப் எலக்ட்ரோலைசிஸ் மெத்தட்ல அப்படின்னா, நம்ம வந்து ஹைட்ரோகார்பன்ஸ் ப்ரிப்பேர் பண்ணலாம். தட் இஸ் அல்கேன், அல்கீன், அல்கைன் மூணுமே ப்ரிப்பேர் பண்ணலாம். இப்ப நம்ம வந்து அல்கேன் ப்ரிப்பேர் பண்ணணும்னா அதுல ஈவன் நம்பர் ஆஃப் அல்கேன்ஸ் மட்டும் தான் ப்ரிப்பேர் பண்ண முடியும். இது ஃப்ரீ ரேடிக்கல் மெக்கானிசம் அஸ் வெல் அஸ் அயானிக் மெக்கானிசம். ஸோ ஈவன் நம்பர் ஆஃப் ஹைட்ரோ கார்பன், ஈவன் நம்பர் ஆஃப் கார்பன் இருக்கிற ஹைட்ரோ கார்பனை தான் நம்மளால ப்ரிப்பேர் பண்ண முடியும். இது ஏற்கனவே உட்ஸ் ரியாக்ஷன்ல பண்ணியிருப்பீங்க இல்லையா, அதே மாதிரி தான். ஆனா உட்ஸ் ரியாக்ஷன் மாதிரி உட்ஸ் ரியாக்ஷன்ல வெறும் ஃப்ரீ ரேடிக்கல் மெக்கானிசம் தான். பட் இதுல அயானிக் மெக்கானிசம் இருக்கும். அது எப்படிங்கறத சொல்றேன். ஈவன் நம்பர் ஆஃப் ஹைட்ரோ கார்பன்னா முதல் என்ன, ஆட் நம்பர் ஆஃப் ஹைட்ரோ கார்பன் CH4, இதை ப்ரிப்பேர் பண்ண முடியாது. ஈவன் நம்பர் ஆஃப் ஹைட்ரோ கார்பன் CH3 ஈத்தேன் ப்ரிப்பேர் பண்ணலாம். அடுத்து ஈவன் நம்பர் ஆஃப் ஹைட்ரோ கார்பன் இதே மாதிரி ப்ரோபேன் ப்ரிப்பேர் பண்ண முடியாது. பியூட்டேன் ப்ரிப்பேர் பண்ணலாம். ஸோ ஈவன் நம்பர் ஆஃப் ஹைட்ரோ கார்பனா என்னன்னு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன்டா. ரொம்ப பேசிக் தெரியாம இருப்பீங்க இல்லையா, அதுக்காக தான் உங்களுக்கு அதையும் சேர்த்து சொல்றேன். சரி, இப்ப நான் வந்து ஃபர்ஸ்ட் ஈத்தேன் ப்ரிப்பேர் பண்ணலாம் இல்லையா, அது எப்படி பண்றதுங்கிறத சொல்றேன். எப்பயுமே கோல்ப் எலக்ட்ரோலைசிஸ்ல என்ன எடுத்துக்கணும்னா கார்பாக்சிலிக் ஆசிடோட சால்ட் எடுத்துக்கணும். ஸோ கார்பாக்சிலிக் ஆசிட், இப்ப நான் ஈத்தேன் ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னா நான் எது ப்ரிப்பேர் பண்ணணுமோ அதை டிவைட் பண்ணுங்க, ரெண்டா டிவைட் பண்ணுங்க. ஸோ ஈவன் நம்பர் ஆஃப் ஹைட்ரோ கார்பன்னா அதை ரெண்டு பார்ட்டா டிவைட் பண்ணலாம். சிமெட்ரிக்கல் அல்கேன் தான் ப்ரிப்பேர் பண்ண முடியும் நம்மளால கண்டிப்பா. ஸோ அதை நான் வந்து ரெண்டா ஸ்பிளிட் பண்றேன். ரெண்டா ஸ்பிளிட் பண்ணேன்னா ஒரு பக்கம் CH3 இன்னொரு பக்கமும் CH3 இல்லையா, அதுல ஒரு பார்ட்டை தூக்கிட்டு அது கூட COO NA ஆர் COO H எதை வேணாலும் சேர்த்துக்கிடலாம்டா. COO NA ஆர் COO H, தட் இஸ் சாரி COO K. சோடியம் இல்லாட்டி பொட்டாசியம் சால்ட் ஆஃப் கார்பாக்சிலிக் ஆசிட் எடுக்கிறீங்க. அதை நீங்க எலக்ட்ரோலைசிஸ் பண்றீங்க. எலக்ட்ரோலைசிஸ்னா என்னங்கிறத நம்ம எங்க படிச்சிருந்திருப்போம். எலக்ட்ரோலைசிஸ் எலக்ட்ரோ கெமிஸ்ட்ரியில செகண்ட் பார்ட், தட் இஸ் ஃபாரடே. ரெண்டு செல் இருக்கு, எலக்ட்ரோகெமிக்கல் செல், எலக்ட்ரோலைட்டிக் செல். எலக்ட்ரோலைசிஸ் தான் எலக்ட்ரோலைட்டிக் செல்லோட பேஸ். அதாவது என்னன்னா மைனஸ் சார்ஜ் எல்லாம் ஒரு பக்கம் போகும், பிளஸ் சார்ஜ் எல்லாம் ஒரு பக்கம் போகும். அப்போ நான் இது ஆனோடு கம்பார்ட்மெண்ட், கேத்தோடு கம்பார்ட்மெண்ட் ரெண்டா பிரிச்சிருந்தேன். ஸோ இப்போ கேத்தோட் கம்பார்ட்மெண்ட் அப்படின்னா கேட்டயான்ஸ் இது தேடி வரும். கேட்டயான்ஸ் இது தேடி வருதுன்னா Na பிளஸ் ஆக்சுவலா வந்திருக்க வேண்டியது. பட் Na பிளஸ் ரெடியூஸ் ஆகிறத விட H பிளஸ் ரெடியூஸ் ஆகுறது ரொம்ப ஈஸி. Na பிளஸ் வந்து ரெடியூஸ் ஆகிறதுக்கு ரொம்ப கஷ்டம். ரிடக்ஷன் பொட்டன்ஷியல்ல பாத்தீங்கன்னா Na வந்து ஆக்சரைஸ் ஆக தான் ஆசைப்படும். Na பிளஸ்ல இருந்து Na நான் ஸ்பான்டேனியஸ் ரியாக்ஷன். ஆனா H பிளஸ் ஜீரோ ஆக்சரைஸ், ஜீரோ இல்லையா, ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் வந்து ஜீரோ. அதனால என்னன்னா இது வந்து H பிளஸ் நிறைய, அதாவது தண்ணிக்குள்ள போட்ட உடனே Na பிளஸ் வந்து தட் இஸ் எலக்ட்ரோலைசிஸ் பண்றப்ப என்ன ஆகும் அப்படின்னா அக்வஸ் சொல்யூஷன்ல Na பிளஸ் இருக்கும். இந்த Na பிளஸ் என்ன செய்யும் அப்படின்னா H2Oல இருக்கிற H ரீப்ளேஸ் பண்ணி விட்டுரும். ஸோ H பிளஸ் என்னவா மாறும் அப்படின்னா ஒரு எலக்ட்ரானை வாங்கிட்டு ஹைட்ரஜன் கேஸா கேத்தோட்ல ரிடக்ஷன் நடக்கும். கேத்தோடுனாலே ரிடக்ஷன். இப்ப இந்த ரிடக்ஷன் நடக்கணும், அதாவது கேட்டயான்ஸ் இதை தேடி வரணும்னா கேத்தோடு மைனஸ் சார்ஜ்ல இருக்கணும். சரி, இப்ப ஆனோடுல என்ன நடக்கும்? ஆனோட்ல நம்மளுக்கு வர்ற மாலிகுல் CH3C டபுள் பாண்ட் O மைனஸ், ரைட்? ஆனையான் வரும். இது என்னவா கன்வெர்ட் ஆகும்னா CH3 டாட் ரேடிக்கலாவும் CO2 கேஸாவும் கன்வெர்ட் ஆயிரும். இந்த ரேடிக்கல் தான் ரெண்டு ரேடிக்கல் சேர்ந்து கம்பைன் ஆகி நம்மளுக்கு ஈத்தேன் கிடைக்கும். ஸோ CH3 டாட், அப்ப இதுல என்ன நடந்திருக்கு பாருங்க, அயானிக் மெக்கானிசமும் இருக்கு அஸ் வெல் அஸ் ஃப்ரீ ரேடிக்கல் மெக்கானிசம். அயான்ஸ் வந்து எலக்ட்ரோலைசிஸ்ல இன்வால்வ் ஆகுது, அஸ் வெல் அஸ் ஃப்ரீ ரேடிக்கல் மெக்கானிசம் நம்ம ஹைட்ரோ கார்பன் ப்ரொடக்ஷன். ஸோ இந்த மெத்தட்ல அயானிக் மெக்கானிசமும் இருக்கு அஸ் வெல் அஸ் அயானிக் அண்ட் ஃப்ரீ ரேடிக்கல் ரெண்டும் கம்பைன் ஆகிருக்கு. ஸோ இன்ஆர்கானிக் ஆர்கானிக் ரெண்டு கம்பைன் ஆகிருக்கு. நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னா கேத்தோட்ல ரிடக்ஷன், ஆனோட்ல ஆக்சிடேஷன்ங்கிறது ஞாபகம் வச்சுக்கிடணும். இப்பயும் கேத்தோட்ல ரிடக்ஷன் உடனே சோடியம் வந்து நிறைய போய் இருந்துக்கிடும், சோடியம் வந்து சோடியம் மெட்டலா மாறுன்னு நினைச்சுக்க கூடாது. ஏன்னா உள்ளுக்குள்ள சோடியம் மெட்டல் மட்டும்தான் இருக்கு அப்படின்னா சோடியம் மெட்டல் அந்த எலக்ட்ரானை வாங்கி அந்த ரியாக்ஷனை நான் ஸ்பான்டேனியஸா மாத்தும், Na பிளஸ் அயான். ஆனா உள்ளுக்குள்ள H பிளஸ் ஃபார்ம் ஆகிறதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்கு. நிறைய பாசிபிலிட்டி தான், மேக்ஸிமம் பாசிபிலிட்டி அதுக்குதான். ஏன்னா Na பிளஸ் என்ன செய்யும் அப்படின்னா தண்ணி கூட சேர்ந்து, தட் இஸ் Na பிளஸ் வாட்டர் கூட சேர்ந்து H ரீப்ளேஸ் பண்ணிட்டு NaOH மாறிடும். ஸோ NaOH H பிளஸ் இருக்க போகுது, ரைட்? இந்த H பிளஸ் தான் ரிடக்ஷன் ஆக போகுது. ரிடக்ஷன் ஆகி நம்மளுக்கு கேத்தோட்ல ப்ரொடியூஸ் ஆகிற கேஸ் H2, ஆனோட்ல ப்ரொடியூஸ் ஆகிற கேஸ் CO2. என்னென்ன கொஸ்டின் கேட்கலான்னு பாருங்க. முதல் இதோட மெக்கானிசம், ரெண்டு மெக்கானிசமும் கலந்தது. அடுத்து ஈவன் நம்பர் ஆஃப் ஹைட்ரோ கார்பன், அது. அதுக்கப்புறம் வந்து இது எலக்ட்ரோலைசிஸ் பண்ணும்போது ஆனோட்ல ரிலீஸ் ஆகிற கேஸ் என்ன, கேத்தோட்ல ரிலீஸ் ஆகிற கேஸ் என்ன, கேத்தோட்ல என்ன நடக்கும், ஆக்சிடேஷன் நடக்கும், ஆனோட்ல ரிடக்ஷன் நடக்கும். எவ்வளவு விஷயம் இருக்கு பாருங்க. பிளஸ் மைனஸ்
அதாவது CO2 வந்து CH3CO மைனஸ் ஆனோட நோக்கி போகுமா கேத்தோட நோக்கி போகுமா கேட்கலாம். ஆனோட சார்ஜ் கேட்கலாம். ஸோ இது வந்து எலக்ட்ரோகெமிக்கல் செல் மாதிரி இருக்காது அந்த சார்ஜ். எவ்வளோ விஷயம் இருக்குன்னு பாருங்க. ஃபர்தர் மோர் என்ன அப்படின்னா இங்கே ப்ரொடியூஸ் ஆகிறது NaOH ப்ரொடியூஸ் ஆச்சுன்னா pH இன்க்ரீஸ் பண்ணி விடும். ஸோ கேத்தோட் கம்பார்ட்மெண்ட்ல NaOH ப்ரொடியூஸ் ஆக pH வந்து இன்க்ரீஸ் ஆகும். ரைட், இது வந்து அல்கேன் ப்ரிப்பரேஷன். சரி, இப்போ நான் வந்து அல்கீன் ப்ரிப்பரேஷன் பண்ணணும் அப்படின்னு வச்சுக்கோங்க. அல்கீன் வேணும்னா ஒரு டைகார்பாக்சிலிக் ஆசிட் எடுக்கணும்டா. இப்போ நான் என்ன ஆசிட் எடுக்கிறேன்னா CH2COOH இதை எடுக்கிறேன். தட் இஸ் இந்த ஆசிட்டுடைய பேரே, நான் டைகார்பாக்சிலிக் ஆசிட்ல பேசிக்கா சில ஆசிட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இந்த ஆசிட் பேரு எனக்கு இப்ப ஞாபகத்துல இல்ல. 6 ஹைட்ரோ கார்பன் இருந்ததுன்னா அது வந்து அடிபிக் ஆசிட்னு வரும். ஸோ இது வந்து 4 இல்லையா? ஸோ சில ஹைட்ரோ கார்பன் சில டைகார்பாக்சிலிக் ஆசிட்டை நீங்க தெரிஞ்சு வச்சுக்கிடணும்னா இருங்க, இந்த வரேன். ஸோ டைகார்பாக்சிலிக் ஆசிட்ல ஃபர்ஸ்ட் ரைட், இது வந்து சக்சினிக் ஆசிட். இதைத்தான் நான் சொன்னேன். 4 கார்பன் இருக்கிற ஆசிட் வந்து சக்சினிக் ஆசிட் ஞாபகம் வச்சுக்கோங்க. 3 இருக்கிறது வந்து மெலோனிக் ஆசிட். 3 இருக்கிறதுக்கு பேரு மெலோனிக் ஆசிட். 3M அந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு வச்சு ஞாபகம் வச்சுக்கோங்க. 4 சக்சினிக் ஆசிட், நான் மறந்துட்டேன் அந்த சக்சினிக் ஆசிட்ங்கிற ஏதாவது ஒரு பேர் வச்சு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா இந்த டைகார்பாக்சிலிக் ஆசிட்ல சிலது தெரிஞ்சு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா, ஏன்னா டைகார்பாக்சிலிக் ஆசிட் நம்ம சிலபஸ்ல இல்ல, பட் எது கூடயாவது சேரும் போது இந்த டைகார்பாக்சிலிக் ஆசிட் உள்ள வருதுன்னா உங்களுக்கு சிலபஸ்ல இல்லாத ஒரு விஷயத்த நம்ம கேட்கறோம்னா அதுல வந்து அவங்க ரொம்ப ட்விஸ்ட் வைக்க மாட்டாங்க. அதனாலதான் நான் வந்து இந்த டைகார்பாக்சிலிக் ஆசிட் பேசிக் மட்டும் நீங்க தெரிஞ்சு வச்சுக்கிட்டீங்கன்னா பெட்டரா இருக்கும். நிறைய ட்விஸ்ட் பண்ணி இது பண்ண வேண்டியது இல்ல, டக்கு டக்குன்னு ஆன்சர் வர மாதிரி இருக்கும். ரொம்ப நேரம் உங்க டைம் எடுத்துக்கிடாது. டைம் மேனேஜ்மெண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம் நீட்டுக்கு. ஆனா நான் டைம் மேனேஜ்மெண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம்னு சொல்றேன், ஹார்ட் ஒர்க் பண்ணணும் தொடர்ந்து அப்படின்னு சொல்றேன். பட் ஆனா என்னோட பாயிண்ட்டை எடுத்துக்கிறது, சொல்ல போனா நான் 100% சொல்றேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அதை நீங்க 2 நாள் ஃபாலோ பண்றீங்கடா, அந்த 2 நாளுக்கு அப்புறம் திருப்பி உங்க ஒரிஜினல் இது வந்துருச்சு. இந்த தொடர்ந்து பண்ணணும், இதை தெரிஞ்சுக்கிடணும் அதை தெரிஞ்சுக்கிடணும்னு சொன்னா நீங்க கொஞ்சம் படிச்சுட்டு உங்களோட செல்ஃப் கான்பிடென்ட்டை ரொம்ப பெருசா ஏத்தி வச்சுக்கிறீங்க. ஏன்னா நிறைய படிச்சிட்டோம் அப்படின்னு நினைச்சுக்கிறீங்க. நம்ம வந்து ஒரு எனக்கு இது வேணும் அப்படின்னு நம்ம பண்றோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அப்ப நான் பண்ணது எனக்கு பெரிய விஷயமா இருக்கும். ஆனா நான் எனக்கு இது எதுக்காக வேணும்னு யோசிச்சேன். நான் வந்து அந்த உள்ளுக்குள்ள போற ப்ராசஸ் அப்படியே என்ஜாய் பண்ணி பண்றேன். என்ன வந்து நானே வந்து பெரிய ஆளா மாத்தணுங்கிறதுக்காக பண்றேன். நான் பெரிய ஆளா காட்டிக்கிடணுங்கிறதுக்காக இல்ல, நானே என்ன பெரிய ஆளா மாத்தணும். தட் இஸ் எல்லாத்துலயுமே எல்லா கான்செப்ட்லயும் கிளாரிஃபைடா இருக்கணும், சூப்பரா, அதாவது ஒரு ஒரு அறிவாளின்னு நம்ம நானே ஏத்துக்கிடணும் அப்படிங்கிற மாதிரி நீங்க போகிறப்ப மட்டும்தான் நீங்க கன்சிஸ்டன்டா ஒர்க் பண்ணுவீங்க. பட் நீங்க என்ன பண்றீங்கன்னா ஏதோ ஒரு ஏர்ஜ்ல ஒரு 2 நாள் ஒர்க் பண்றீங்க, இந்த 2 நாள் ஒர்க்கை பெருசா எடுத்துக்கிறீங்க. நான் எதுக்கு இதை சொல்ல வரேன் அப்படின்னா, இந்த சின்ன சின்ன விஷயங்களை ஞாபகம் வச்சுக்கிடணும், சின்ன சின்ன விஷயங்களை நோட்ஸ் எடுத்து எழுதணும் அப்படின்னா இந்த நோட்ஸ் எடுத்து எழுதி கண்ணில் பாக்குற மாதிரி எழுதி ஒட்டணும். இதெல்லாம் நீங்க எத்தனை நாளைக்கு பண்ணுவீங்க அப்படின்னா ஒரு 2 நாள் பண்றீங்க, திருப்பி விட்டுறீங்க, அதுக்கப்புறம் திருப்பி ஒரு டோஸ் கொடுக்க வேண்டியிருக்கு, அப்புறம் திருப்பி விட்டுறீங்க, திருப்பி இதே மாதிரியே பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா நீங்க ப்ராசஸ் என்ஜாய் பண்ணல, அந்த ப்ராசஸ்னால வர்ற பெனிஃபிட்டுக்கு ஆசைப்படுறீங்க. ப்ராசஸை என்ஜாய் பண்றவங்களுக்கு மட்டும்தான் பெனிஃபிட் கிடைக்கிற உரிமை இருக்கு. இன்னொரு விஷயம், அந்த பெனிஃபிட் ப்ராசஸை நீங்க என்ஜாய் பண்ணும்போது அந்த பெனிஃபிட் உங்ககிட்ட வந்து சேர்றத கடவுளால கூட தடுக்க முடியாது. ஸோ ப்ராசஸை என்ஜாய் பண்ணி பண்ணுங்க. ஒவ்வொரு கொஸ்டினையும் நம்ம புதுசா தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சுக்கோங்க. கன்சிஸ்டன்சி கொடுங்க, நீங்களே உங்களை ரசிங்க. 4 மணிக்கு எந்திரிச்சு ஒர்க் பண்ணி நீயாப்பா இப்படி என்னடா இது அப்படின்னு உங்க மனசாச்சு உங்களை கேட்கணும். என்னடா இது இது நம்ம இன்னும் வேற பேய்க்கு புகுந்துருச்சா இவளுக்குள்ள அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிற அளவுக்கு வந்து உங்களோட இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கணும். பட் ஆனா நீட் நெருங்க போகுது, இந்த டைம்ல கூட அது இல்ல, இன்னமும் அசால்ட்டா இருக்கீங்க. நான் சொல்றத வந்து சில நேரங்கள்ல சீரியஸா எடுக்கிறீங்க, சில நேரங்கள்ல ரொம்ப ரொம்ப விளையாட்டா எடுத்துக்கிறீங்க, ரொம்ப ரொம்ப கேலியா எடுத்துக்கிறீங்க. இது எப்ப வலிக்கும் அப்படின்னா, நான் எதுக்கு இதை சொல்றேன்னா, இது வந்து உங்களை வந்து பயமுடுத்தல, இதை பார்த்துட்டு வந்திருக்கேன். இதுக்கு முன்னாடி நான் பண்ணவங்க எல்லாம் பார்த்துட்டு வந்திருக்கேன். இது கேலியாவோ எனக்கு அதுக்காக நான் அதை தப்பு சொல்லலடா. இப்ப நீங்க கேலியா எடுத்துக்கிறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க, அதாவது அதுல உள்ள இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கல, அது புரியல உங்களுக்கு. சொல்றது வந்து அதோட இம்பார்ட்டன்ஸ் வந்து பெருசா தெரியல, அதெல்லாம் நான் பண்ணிடுவேன் அப்படிங்கிற மாதிரி இருக்கு, அதனால நீங்க கேலியா எடுத்துக்கிறீங்க. இதோட விளைவு 1 மார்க் 2 மார்க்ல நிப்பாட்டி நின்னுட்டு, இல்ல இன்னும் ஒரு 20 மார்க் எக்ஸ்ட்ரா எடுத்திருந்தேன்னா நேரம் சூப்பரா பண்ணியிருந்திருக்கலாமே நின்னுட்டு அந்த இடத்துல நின்னு வருவாங்க பாருங்க, அப்படிப்பட்ட ஸ்டூடெண்ட்ஸ் தான் ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி.
உள்ள போறவங்க இப்ப 100 பேரை ட்ரெயின் பண்ணனா அட்லீஸ்ட் 80 பேருக்கிட்ட இருக்கிறவங்க அந்த 580 அந்த ரேஞ்சிலேயே நின்னு அந்த ரேஞ்சில ஏங்கி போவாங்க. இவங்க எல்லாம் யாருன்னா படிக்க திறமை இல்லாத பிள்ளைங்க கிடையாது, ஹார்ட் ஒர்க் பண்ணாத பிள்ளைங்க கிடையாது. பண்ணுவாங்க, கன்சிஸ்டன்சி இருக்காது. நம்ம ஒரு ஸ்டேஜுக்கு மேல சொல்ல நெருங்கிருச்சுன்னு சொல்ல இல்ல ஓவர் கான்பிடென்ட்ல நான் அதெல்லாம் பண்ணிடுவேன் அங்க ஈஸியா வரும் என்னென்னவோ வார்த்தை சொல்லிட்டு பண்ணிடுவாங்க. அது அங்க போய் அடி விழுந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும். அதுக்கப்புறம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் எந்த பிரயோஜனமும் இல்ல. அடுத்த 1 இயர் இதே மாதிரியான மைண்ட் செட் நம்மளுக்கு இருக்குமான்னு சொல்ல முடியாது. வருஷம் போக போக நம்ம மேல இருக்கிற கான்பிடன்ஸ் குறைஞ்சிக்கிட்டே இருக்கும். புரிஞ்சுக்கிடுவீங்கன்னு நம்புறேன். சரி, நான் இப்ப எதுக்காக இதை சொல்ல வரேன்னா, இந்த சக்சனிக் ஆசிட் இருக்கு இல்லையா, சில டைகார்பாக்சிலிக் ஆசிட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. 3 கார்பன் மட்டும் இருக்கிற டைகார்பாக்சிலிக் ஆசிட், அதாவது மிடில் ஒரு CH2 மட்டும் இருக்கும், 2 பக்கமும் CO வச்சிருக்கும். அப்படி இருக்கிற ஆசிட் மெலோனிக் ஆசிட். எழுதி வச்சுக்கோங்க. எந்தெந்த இடத்துல எழுதி வைக்கணுமோ எழுதி ஒட்டி வைங்கடா. அந்த உங்க கண்ணில் படுற மாதிரி இடத்துல பண்ணி வைங்க. அது அடிக்கடி இந்த கான்செப்ட் வேற கிளியர் ஆகும். இது கூட நான் என்ன சொல்லியிருக்கேன், இதை எப்படியுமே சோடியம் சால்ட்டாவோ இல்ல பொட்டாசியம் சால்ட்டாவோ எடுத்துக்கிடணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா சோடியம் ஹைட்ராக்சைடு இல்ல பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு ஏதோ ஒன்று ஆட் பண்ணுங்க. ஆட் பண்ணிட்டு COONA. இல்ல நான் ஏன் இதை இப்ப எடுத்த உடனே சோடியம் சால்ட் எடுத்துட்டேன் ஃபர்ஸ்ட் கேஸ்ல. இதுல ஏன் ஆசிட் எடுத்து பண்றேன்னா, சோடியம் சால்ட்ல இருந்து தான் எனக்கு மிஸ் சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆசிட்ல இருந்து அவங்க கோல்ப் எலக்ட்ரோலைசிஸ் பண்ண சொல்லிட்டாங்க, அதனால எனக்கு தெரியலன்னு சொல்லக்கூடாது. ஆசிட்ல இருந்து பண்ண சொன்னாங்கன்னா நீங்க சோடியம் சால்ட்டா மாத்திக்கிடணும். அடுத்து என்ன பண்ணுங்க, இந்த இடத்துல இதுவும் அதே மாதிரி எலக்ட்ரோலைசிஸ் பண்ணீங்கன்னா ஆனோட் கம்பார்ட்மெண்ட், கேத்தோட் கம்பார்ட்மெண்ட். அதே மாதிரிதான் ஆனோட் கம்பார்ட்மெண்ட்ல என்ன வெளியே வரும் அப்படின்னா CH2COO-, இங்கேயும் CH2COO-, இது வெளியே வரும். இது ஃபர்தரா ஆனோடுல ஆக்சிடேஷன் நடந்து CO2-ஆவும் CH2 CH2-ஆவும் மாறிடும். பாத்துட்டீங்களா, அல்கீன் கிடைச்சிருச்சு பாருங்க. கேத்தோட்ல வழக்கம் போல Na+ உள்ள வருது, ஆனா Na+ஆல ரெடியூஸ் பண்ண முடியாது. அதனால H2O இருக்கிற H+ ரிலீஸ் பண்ணி விட்டுருது, NaOH மாறிடுது, pH கேத்தோடு கம்பார்ட்மெண்ட்ல கூட்டி விட்டுருது. ஸோ நான் ஏன் போட்டிருக்கேன் பாருங்க, கேத்தோடு கம்பார்ட்மெண்ட். ஸோ அப்போ இங்க ரிலீஸ் ஆகிற கேஸ் ஹைட்ரஜன், ரைட்? அதே மாதிரிதான் அடுத்தது. இப்ப நான் என்ன எடுத்துக்கிடணும்னா, இப்ப அடுத்தது நான் அல்கைன் ப்ரிப்பேர் பண்ணணும்டா. அல்கைன் ப்ரிப்பேர் பண்ணணும்னா இந்த டைகார்பாக்சிலிக் ஆசிடையும் நீங்க தெரிஞ்சு வச்சுக்கணும். ஏன்னா இந்த டைகார்பாக்சிலிக் ஆசிட் இருக்கு இல்லையா, இது பயங்கரமான ஆளு. யாருன்னா நம்ம மெலோனிக் ஆசிட், ஃபியூமாரிக் ஆசிட் 2 இருக்கு. இப்ப நான் எழுத போறது மெலோனிக் ஆசிடோட சால்ட் C+C. இது மாதிரி எடுத்தீங்கன்னா தான் நீங்க அல்கைன் ப்ரிப்பேர் பண்ண முடியும் கோல்ப் எலக்ட்ரோலைசிஸ் மெத்தட்ல. ஸோ COONA, ரைட்? ஸோ அல்கைன் ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க இது மெலோனிக், சாரி இது மெலியிக் ஆசிட். மெலோனிக் கிடையாதுப்பா, மெலியிக் ஆசிட். மெலோனிக்ங்கிறது டபுள் பாண்ட் இல்லாத 3 கார்பன் இருக்கிற கார்பாக்சிலிக் ஆசிட். இது மெலியிக் ஆசிட். இதே மாதிரி இன்னொரு ஆசிட் இருக்கு, அது ஃபியூமாரிக். அது எப்படி இருக்கும் தெரியுமா? நான் மெலிக் ஆசிடை ஃபியூமாரிக் ஆசிடை சும்மா சொல்றேன், அது இந்த கொஸ்டினுக்கு ரிலேஷன் இல்லாததுதான், இருந்தாலும் அதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஏன்னா இந்த இது ஐசோமரிசத்துல கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ CHCOOH இப்படி இருக்கும். அதே மாதிரி HCOH இப்படி இருந்தா இதுக்கு பேரு மெலிக் ஆசிட். இந்த மெலிக் ஆசிட்ல மட்டும்தான் உங்களால கோல்ப் எலக்ட்ரோலைசிஸ் பண்ண முடியும், ஃபியூமாரிக் ஆசிட்ல பண்ண முடியாது. ஏன்னா ஃபியூமாரிக் ஆசிட்ல COONA இப்படி போயிரும், இங்கேயும் COONA, ரைட்? இங்க COOH, இது ஃபியூமாரிக் ஆசிட். ஞாபகம் வச்சுக்கோங்க. சிஸ்ட்ரான்ஸ் இருக்கு இல்லையா, அந்த ஃபார்மோட கமர்ஷியல் நேம் தான் மெலிக் ஃபியூமாரிக். ஞாபகம் வச்சுக்கோங்கடா. இந்த இது ஐசோமரிசத்துல கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறதுனால அதை சொல்லிட்டேன். ஸோ இதுவும் அதே மாதிரி ஆனோடு கேத்தோட எலக்ட்ரோலைசிஸ் பண்றீங்க, ஆனோடு கேத்தோட பிரியுது. ஆனோடுல என்ன வருது அப்படின்னா CHCOO-. அதே மாதிரி ஹியர் ஆல்சோ CHCOO-, அண்ட் தென் Na+ இங்க வருது, H2O இருந்து H வெளியே தள்ளிடுது. அப்போ H+ வெளியே போயிருது. H+ஆல ஈஸியா ரெடியூஸ் ஆக முடியும், Na+ஆல ரெடியூஸ் ஆக முடியாதுங்கிறதுனால பேஸை ஃபார்ம் பண்ணி pH இன்க்ரீஸ் பண்ணிடுது. and then H+ will be converted into hydrogen gas. So cathode compartmentல hydrogen gas release ஆகுது, anode compartmentல carbon dioxide gas release ஆகுது. So carbon dioxide gas release ஆன உடனே நம்மளுக்கு மீதி இருக்கிறது CH+CH தான். இங்க radical form ஆகி இது என்ன ஆகும்னா acetylene form பண்ணும். So கோல்ப் எலக்ட்ரோலைசிஸ்ல நம்ம 3 ஹைட்ரோ கார்பனும் சூப்பரா ப்ரிப்பேர் பண்ணலாம். எவ்வளவு அழகா கொடுத்திருக்காரு பாருங்க நம்மளுக்காக. தேங்க்யூ.